எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் யாரெல்லாம் வந்து முன்னடைவு சந்திச்சிருக்கா இல்லை பின்னாடி போயிருக்கா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இரவு நேர ஓட்டிங் அப்படிங்கிறது இன்றைக்கி நாமினேஷன் முடிஞ்ச பிறகு ஆஃப்டர் த எபிசோடு தான் வந்து ஆரம்பிக்கும். பட் ஆனால் அன்அஃபிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் முடிஞ்சோடனே டக்குன்னு வந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதில் தினேஷ் அவர்கள் முதலிடத்தில் இருக்கார். ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கார். 16,000 ஓட்டு, 25% ஓட்டு வந்து இருக்குது தினேஷுக்கு. ஸோ அடுத்த இடத்தில் மணி இருக்கார், 19% ஓட்டு, கிட்டத்தட்ட 11,800 வாக்குகள். ஒரு 5,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது தினேஷுக்கும் மணிக்கும். விஜயவர்மா பின்னாடி துரத்துக்கிட்டே வராரு 9,000 ஓட்டுகளில். ஸோ மணிக்கும் விஜயவர்மாவுக்கும் 3வது இடத்துல டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,000 ஓட்டு இருக்குது. விஷ்ணுவுக்கு ஒரு 1,000 ஓட்டு இருக்குது. விஷ்ணுவுக்கும் விஜயவர்மாவுக்கும் டிஃப்ரென்ஸு. அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரவீனாவுக்கும் விஷ்ணுவுக்கும் 2,000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 6,900 ஓட்டு, அவங்களுக்கு விஷ்ணுவுக்கு 8,100. ஸோ 2,000 இருக்குது. அதுக்கடுத்து வந்தீங்கன்னா மாயாவுக்கும் ரவீனாவுக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,000-1,500 ஓட்டு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க பொழுது மணி ரவீனா உள்ளே வந்து ஒன்றா மாட்டிக்கிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக மணி ரவீனாவில் ஒருத்தவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. மாயா நிக்சனில் ஒரு ஆள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து நிக்சன் தான் போவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் தான் அடியில் இருக்கான். மக்களுடைய ஓட்டின்படி கண்டிப்பாக வந்து ஒரு நல்லது நடக்கணும். எப்படி ஜோவிகாவுக்கு நடந்துச்சோ, எப்படி ஐஷுக்கு நடந்துச்சோ, எப்படி சரவண விக்ரமுக்கு நடந்துச்சோ, அதே மாதிரி மக்களுடைய ஓட்டின்படி இந்த வாரம் லீஸ்டில் இருக்கக்கூடிய நிக்சன் வெளியேற வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாட் ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் மாயாவும் வந்து அதுக்கு கீழே இருக்காங்க. சரி, ஓகே, மாயாவை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள். ஆனால் ரவீனாவை அடுத்து தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் நிக்சனுக்கும் மாயாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு அப்படி தான் வித்தியாசம் வருது. சரியா? ஸோ மாயா, நிக்சன், பூர்ணிமா இந்த டீம் வந்ததுனால இப்போ அவங்களுக்கு வந்து டீமும் இல்லை, ஜோவிக்காவும் இல்லை ஓட்டு போடுறதுக்கு, ஐஷும் இல்லை, விக்ரமும் வெளியே போயிட்டான். ஸோ எல்லாருக்குமே ஓட்ஸ் கிடையாது. ஓட்டு இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா மட்டும்தான். பூர்ணிமாவுக்கு மாயாவுக்கு அந்தளவுக்கு இல்லை, ஒரு இம்பாக்ட் இல்லை. அப்படிங்கிறனால மாயா நிக்சன் தான் மக்களின் ஓட்டுப்படி வெளியே போனால் அவங்க 2 பேர் தான் போகணும். பட் என்ன பிக் பாஸ் முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாருங்க, லெட்டர் எழுதுகிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் பற்றி கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டருக்கு ப்ரொமோஷன் மாதிரி எப்சன் பிரிண்டர்னு ஒன்று வந்திருக்கு. அதுக்கு ப்ரொமோஷன்ஸ் மாதிரி நீங்கள் வந்து லெட்டர் எழுதணும். எப்சன் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன ஃபேஸ் பண்ணுறீங்க இப்போது, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும். அதை வந்து இப்போதைக்கு எழுதிட்டு இருக்காங்க. லைக் விசித்ராமாலாம் கிட்டத்தட்ட பெருசாக எழுதுறாங்க, அர்ச்சனாலாம் ரொம்ப பெருசாக எழுதுனாங்க, ரவீனா ரொம்ப சிம்பிளாக எழுதிட்டு வந்துட்டாங்க, நிக்சனும் வந்து கரெக்டாக எழுதிட்டு வந்துட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அர்ச்சனா வந்து அதில் ஃப்ரீ டாஸ்க் முடிஞ்ச 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அதாவது அவங்களுடைய ஃபேமிலி எவ்வளோ பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. விசித்ரா ஐயோ லெட்டரா அது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட மெதுவாக டைப் பண்ணி உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரும் அவங்களுக்கான அந்த கடிதத்தை போட்டு நீங்கள் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வாழ்த்துக்களை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த டாஸ்க் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பிஆர் இல்லை அப்படின்னு சொல்லி உருட்டக்கூடிய கும்பல் அவங்களே பிஆர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா உச்சரிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன எப்படி வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இருக்குங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரஜினி சாரோடைய பிஆர் தான் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை இன்றைக்கி அவங்களே சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரஜினி சாரை நான் வெளியே போனோன்னே பார்க்க போகிறேன், தலைவரை கும்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படி அப்படின்னு சொல்லி மணி கேட்பார். உடனே என் பிஆர்ஓ மூலமாக அவரை வந்து ரீச் பண்ணிடுவேன், அவரை வந்து நான் பார்த்துருவேன் எப்படியாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஈஸியாக ஒரு பிஆர்ஓ வந்து ரஜினி சாரை மீட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் க்ளோஸாக இருக்கக்கூடிய பிஆர் தான். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ரியாஸ் தான் அது அர்ச்சனாவுடைய பிஆர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை அவங்களும் பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? நிறைய பேர் சொல்கிறாங்க அது முன்னாடியே இருக்குது, அவங்களுக்கு பிஆர் அப்படிங்கிறது வந்து முன்னாடியே இருக்குண்டா. நானும் அப்படி தான் சொல்கிறேன். அது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தாங்க. ஸோ அவங்க உள்ளே இருக்கிறப்ப அவங்க பற்றின அந்த இதெல்லாம் போட்டு பூஸ்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான். ஆனால் எல்லாத்துக்கும் இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் மாயாக்கெலாம் கார்ப்பரேட் லெவலில் இறங்கி நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன் கமல் சாரே ஒரு பிஆர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.